ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 166வது தலைப்பு. ஹாரமும் ஆகாரமும் தொடர்ச்சி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஆமாம், இப்போதுதான் காரணம் கொஞ்சம் புலப்பட ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைக்கு வழக்கத்துக்கு வித்தியாசமாக ஏதாவது நடந்ததா என்று பார்த்தால், நீ பிரியத்தின் பேரில் நிர்பந்தம் செய்ததால் நான் இங்கே சாப்பிட்டது ஒன்றுதான் தெரிகிறது. அதற்கப்புறம்தான் இந்த பாப காரியத்தில் என் புத்தி பிரவேசித்திருக்கிறது. அதோடு அப்புறமும் ராத்திரி கூட மனசு கெட்டே கிடந்தது. ஆனால் இன்றைக்கு அதிசாரம் மாதிரி பேதியாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு ஏற்பட்டு பண்ணின தப்பு புரிந்துவிட்டது. இப்போது இதற்கு காரணமும் ஊகித்து கொள்ள முடிகிறது. நேற்று சாப்பிட்ட அன்னம் வயிற்றில் இருந்தவரையில் மனசு கெட்டு போயிருந்திருக்கிறது. இன்றைக்கு தெய்வ சங்கல்பத்தால் அதிசாரம் உண்டாகி அது வெளியே போக போக கெட்ட எண்ணமும் வெளியேறியிருக்கிறது என்று தோன்றுகிறது. இதிலிருந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி அன்னதோஷத்தால் தான் குணதோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனுமானிக்க தோன்றுகிறது. அனுமானத்தை ஊர்ஜிதம் பண்ணிக் கொள்வதற்கு நீ வேண்டுமானால் நேற்று அன்னமாக பக்குவம் பண்ணின அரிசி முதலானதுகள் எங்கே இருந்து வந்தது என்று விசாரணை பண்ணிப்பார் என்றார். அன்னம் என்பதில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், வைட்டமின் முதலியன மட்டும் இல்லை. அதை சமைத்தவர் தானியமாகவும் பச்சை காய்கறியாகவும் அதை விலைக்கோ தானமாகவோ கொடுத்தவர், அதை பயிர் பண்ணியவர் ஆகியவர்களுடைய குணதோஷங்களும் அந்த அன்னத்தில் சூக்ஷ்மமாக டெபாசிட் ஆகி சாப்பிடுகிறவனுக்குள் போகிறது. இவர்கள் தோஷமுடையவர்களாயிருந்தால் சாப்பிடுகிறவனையும் அந்த தோஷம் தொற்றிக்கொள்ளும். இதுதான் அன்னதோஷம் என்பது. ராஜா உடனே உக்ரான மணியக்காரனுக்கு தாக்கீது அனுப்பினான். முதல் நாள் குருவுக்கு சமைத்து போட்ட அரிசி எங்கே இருந்து வந்தது என்று விசாரித்து தெரிவிக்கும்படி உத்தரவு போட்டான். மணியக்காரன் பூரா விவரங்களையும் விசாரணை பண்ணி தெரிவித்தான். என்ன தெரிவித்தான் என்றால், சில நாள் முந்தி ஒரு பெரிய கொள்ளைக்காரன் கடைத்தெருவில் ஒரு பெரிய மளிகை கடையிலிருந்து ரொம்ப உசந்ததான சன்ன சம்பா மூட்டைகளை திருடி அப்புறம் ராஜசேவகர்களிடம் பிடிபட்டு விட்டான். அவனோடு அரிசி மூட்டையும் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் அவனுக்கு சிக்ஷையும் விதிக்கப்பட்டது. ஆனாலும் உடைமைக்கு அந்த அரிசிக்கு சொந்தக்காரன் அதை ராஜாங்கத்திலிருந்து திரும்பி வாங்கிக் கொள்வதற்கான டியூடேட் ஆகியும் எதனாலோ ஆஜராகவில்லை. அதனால் சட்டப்படி அந்த அரிசி அரண்மனை பண்டகசாலையில் சேர்க்கப்பட்டு விட்டது. நேற்று வரை பிரயோஜனப்படுத்தாத அந்த அரிசியைத்தான் நல்ல ரகமாயிருக்கிறதே, முதலில் குருவுக்கு நைவேத்தியம் பண்ணினால் பாக்கி எல்லாம் அவருடைய பிரசாதமாகுமே என்று நினைத்து நேற்று பாகசாலைக்காரர்கள் அவருக்கு சமைத்து போட்டார்களாம். மணியக்காரன் ராஜாவுக்கு இந்த விவரங்களை தெரிவிக்க ராஜா மகானுக்கு சொன்னான். 2 4 என்கிற மாதிரி அந்த மகானுக்கு எப்படி திருட்டு புத்தி உண்டாச்சு என்பது தெரிந்துவிட்டது. திருட்டுச் சொத்தை ராஜதர்மப்படி ராஜா ஸ்வீகரித்தாலும் அது மகானுடைய சாத்விக சந்நியாச தர்மத்துக்கு விரோதமானதால் அவரை அஃபெக்ட் பண்ணிவிட்டது. ஆனாலும் அவர் மனசறிந்து குற்றம் பண்ணாததாலும் அவருடைய பூர்வ சரித்திரம் சுத்தமானதாலும் பகவானே அப்புறம் அவருக்கு அதிசாரம் உண்டாகுமாறு பண்ணி அவருடைய உடம்பில் அந்த அன்னசத்து இரத்தமாய்ச் சேராமல் வெளியேறும்படி செய்து தோஷத்தை போக்கிவிட்டான். ராஜாவிடம் குரு, பார்த்தாயா, இதனால்தான் ராஜாவின் அன்னம் கூடாது என்ற சாஸ்திர நியமப்படி நான் இருந்தேன். நீ பிடிவாதம் பிடித்தாய் என்பதால் நான் விட்டு கொடுத்ததில் இத்தனை வினை வந்து சேர்ந்தது. எப்படி ஒருத்தனுடைய வியாதியின் அணுக்கள்
இன்னொருத்தன் சரீரத்தில் பரவி அந்த வியாதி இவனுக்கு தொற்றிக்கொள்கிறதோ, அப்படியே கெட்ட எண்ணத்துடன் செய்த காரியங்களில் சம்பந்தப்பட்ட வஸ்துவில் அதை செய்தவனின் மானசீக பரமாணுக்கள் ஒட்டிக்கொண்டிருக்குமாதலால் அந்த வஸ்து இன்னொருத்தனுக்கு உள்ளே போனால் இவனுக்கும் அந்த கெட்ட எண்ணம் தொற்றிக்கொள்ளும். நேற்று சாப்பிட்ட அரிசியில் படிந்திருந்த திருட்டு குண பரமாணுக்கள் எனக்குள்ளே போனதன் விளைவை பார்த்ததிலிருந்து இது எவ்வளவு உண்மை என்று நிரூபணமாகிறது என்றார். காரணத்தை பார்த்தே குற்றத்துக்கு தண்டனை தர வேண்டுமென்ற ராஜா அவரை நிர்பந்தப்படுத்தி சாப்பிட வைத்த தான் ஒரு மகானுக்கு பக்குவம் செய்யும் உணவு எப்படி இருக்க வேண்டுமென்று கவனிக்காததாலேயே இப்படி ஏற்பட்டதால் குற்றம் தன்னுடையதே என்றான். அவரை அப்சால் பண்ணிவிட்டான். அது அறியாமையால் அவன் செய்ததே, நல்லெண்ணத்துடனும் குரு பக்தியாலும் அவன் செய்ததே என்பதாலும் அவன் பச்சாத்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாலும் குற்றமாகாது என்று குருவும் அவனை க்ஷமித்து விட்டுவிட்டார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.